துவரம் பருப்பு, பூண்டு ஒரு 4 பல்லு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து வச்சுக்கணும். பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பொடி 1½ டீஸ்பூன், தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணுங்க. ஆயில் சூடாயிருச்சுங்க. இதில் வந்து கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுடணுங்க. பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை இதையெல்லாம் ஒன்றா சேர்த்துடணுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது கூட கத்திரிக்காயை சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு அது கூட இந்த மொத்தப்பொடி, மிளகா பொடி இது எல்லாத்தையும் கூட ஒன்றா சேர்த்துடணும். மொத்தப்பொடி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடணும். இது வதங்கிருச்சுங்க. இப்போது இந்த பருப்பு தண்ணி புளி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துடணுங்க. முருங்கைக்காயில் இருக்க தண்ணியவும் இதில் சேர்த்துருங்க. சாம்பார் கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ ஏற்கனவே வெந்த முருங்கைக்காயை இதோட சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலை இதில் போட்டுருங்க கொஞ்சமாக. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.